தமிழ்நாட்டில் பாஜக வந்து நிறைய பேருக்கு தெரியறதுக்கு காரணமே அண்ணாமலை தான். இப்போ அவரையும் பதவியிலேருந்து எடுத்துட்டாங்க, பாஜக இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து அண்ணாமலைக்கு ஆபத்து. உங்களை யார் பாராட்டுறாங்கிறது முக்கியம். அப்போ இந்த கட்சிக்காக உழைக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல அங்கீகாரம் கொடுக்கறதுல பாரதிய ஜனதா தவறுறது இல்லை. ஆனால் அந்த கட்சியில் உங்களுக்கு பொறுமை வேணும். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பாரதிய ஜனதாக்காக திறம்பட வேலை பார்த்தார். அதில் மாற்று கருத்து இல்லை. பாரதிய ஜனதா வந்து தெளிவாகவே அவங்க பாடம் படிச்சிருக்காங்க. இல்லை அதிமுக இல்லாமல் நம்ம இங்கே பண்ண முடியாது. எதிர் அதிமுகவோ திமுகவோ கூட்டணியில் வந்து இருக்கணும், தமிழ்நாட்டில் வரணும் ஸ்ட்ராங்காக அப்படிங்கும் போது தான் அவங்க திருப்பி இன்னைக்கு 2026 தேர்தல் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். பாரதிய ஜனதா அகாமடேட் பண்ணுறதுக்கு இருந்தாலும் அண்ணாமலைக்கு அந்த எண்ணம் இல்லை. நம்ம அவுட் ஆஃப் தமிழ்நாடெல்லாம் போகணுங்கிறது. அவருக்கு இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் வியூவில் உட்காந்துருக்கார் அண்ணாமலை. அவர் இன்னும் நம்ம எப்படியெல்லாம் காயின் ஊற்றணுங்கிற அவருக்குன்னு ஒரு அஜெண்டா, அவருக்குன்னு ஒரு தனி கேம் பிளான் இருக்குது. அந்த கேம் பிளானில் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா he could not able to accommodate. இவங்க அண்ணாமலை அன்பு கூட்டங்கிறதெல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கிட்டு இருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஜனவரி மாதத்துலேயே ஒரு தனி கட்சி அண்ணாமலை ஸ்டார்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி, பாரதிய ஜனதாக்குள்ள வந்தனால தான் அண்ணாமலைக்கு இவ்வளோ பாப்புலாரிட்டி, இவ்வளோ புகழ். இதே ஒரு தனி கட்சி ஆரம்பித்து வந்து இவர் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தா இவ்வளோ ப்ரெஸ் கவரேஜ் வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து பாரதிய ஜனதாவா அண்ணாமலையா அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய பிராண்ட் பில்டிங் வந்துருச்சு. இப்போ நீங்கள் அண்ணாமலை வந்து வெளியே வந்த இல்லையா பதவி விட்டு, ஏதாவது ஒரு நிர்வாகி அந்த பதவி விலகி வந்தாங்களா? பாரதிய ஜனதாவிலேருந்து அண்ணாமலை தலைவரை மாற்றி நயினார் நாகேந்திரன் போட்டாங்களே, எங்கேயாவது ஒரு நிர்வாகி இல்லை நீங்கள் அண்ணாமலை எடுத்துட்டீங்க நாங்கள் வெளியே வரோன்னு யாராவது வந்தாங்களா? இப்போ நீங்கள் அந்த கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா அதிமுக கூட கூட்டணியில் போகலன்னா நீங்கள் அதையும் அதிமுக கூட்டணியும் விமர்சிச்சாகணும்ல. அப்போ பாரதிய ஜனதாவையும் நீங்கள் விமர்சிச்சாகணும்ல, திமுகவும் விமர்சிச்சாகணும், நீங்கள் எல்லா கட்சியும் நீங்கள் விமர்சிச்சாகணும். அப்போ எல்லா கார்னர்லையும் நீங்கள் ஃபைட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்குமா? சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இருப்பது அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் இலக்கியா பிரபு. எப்படி இருக்கீங்க? அட்டகாசமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நல்லா இருக்கேன் சார். 2026 தேர்தல் வருது. ஸோ அதிமுகவுக்கும் தாவேக்காக்கும் கூட்டணி வைக்க அதாவது வாய்ப்பு இருக்கா? அதிமுகவுக்கும் தாவேக்காக்கும் எந்த கட்சிக்குமே எந்த கட்சியோடையும் கூட்டணி போக மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் விஜய் அவர்கள் வச்சுட்டு இருக்கக்கூடிய விமர்சனம் திமுக வந்து அரசியல் எதிரி, பாரதிய ஜனதா கொள்கை எதிரின்ட்டு. இப்போ இன்றைக்கி திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா திமுக யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கப்பட்டது? காங்கிரஸை எதிர்த்து. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரே கொள்கையா? காங்கிரஸ் கொள்கையை எதிர்த்து தான் திமுக ஆரம்பிக்கப்படுது. அதே மாதிரி கம்யூனிஸ்ட்டும் திமுகவும் எடுத்துக்கங்க. சமீபமாக கூட ஐயா சிபிஎம் சண்முகத்திட்ட கேட்கும்போது திருமாவளவன் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்குறாரு, நீங்கள் வந்து அதை கேட்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது சண்முகம் ஐயா தெளிவாக சொல்கிறாரு, எங்களுடைய கட்சி தொழிலாளர் நலன் சார்ந்த கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் முதலாளித்துவம் நலம் சார்ந்த கட்சி, அதனால் எங்கள் 2 பேர்த்துக்கும் கொள்கை அளவிலேயே பெரிய வித்தியாசம் இருக்குது, அதனால் அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சா கூட நாங்கள் உட்கார மாட்டேன்றாங்க. அப்போ கம்யூனிஸ்ட்டுகளும் திமுகவும் எதிர்கொள்கை எதிரி. அப்போது இந்த கூட்டணியில் புறம் கொள்கை எதிரியாக இருக்கிறவங்க புறம் ஒரு கூட்டணியில் இருக்காங்களா? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏதாவது வந்து கொள்கையில் வித்தியாசம் இருக்கா? திராவிட கொள்கைகள் தான். ஆனால் அவங்க 2 பேரும் அரசியல் எதிரிகள். அரசியல் எதிரிகள் கூட்டு சேர மாட்டாங்க, கொள்கை எதிரிகள் கூட்டணி வைப்பாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கி விஜய் அவர்கள் தனியாக நிற்பான்னு சொல்கிறது அதிமுக பாரதிய ஜனதா கூட கொள்கை எதிரின்னு அவங்க விமர்சித்தாலும் கூட்டணி அதிமுக கூட பாரதிய ஜனதா கூட போகிறதுக்கு விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அரசியல் எதிரிகளோட கூட்டணி போக மாட்டாங்க, திமுக கூட கூட்டணி போக மாட்டார் விஜய். ஆனால் கொள்கை எதிரிகளோட கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இவ்வளோ சான்றுகள் கொடுத்தேன் அவங்களுக்கு. டிடிவி தினகரன் வந்து ஏடிஎம்கேவை வந்து
ஒரு துரோகிகள் கூட்டம் சூழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. ஸோ எடப்பாடி அவர்கள் துரோகி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரடியா சொல்றாரு. அதே டயத்துல எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, டிடிவி தினகரன் அழிஞ்சுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? இல்லை, அவங்களுக்கு ஒரு அரசியல் நேர் எதிர் விரோதம் இருக்குது. டிடிவி அவர்கள் வந்து துரோகின்றாரு. என்ன துரோகின்னு அவர் சொல்கிறாரு நான் பார்க்குறேன்னா, சின்னம்மா இருக்கும்போது பொதுச் செயலாளராக, இடைக்கால பொதுச் செயலாளராக இருக்கும்போது டிடிவி அவர்களை உள்ளார துணை பொதுச் செயலாளராக கொண்டு வராங்க. ஆனால் அது வரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த வரைக்கும் சசிகலாவுடைய குடும்பத்தினர் யாருமே வந்து போயஸ் தோட்ட பக்கமோ கட்சி ஆஃபீஸ்க்கோ வரக்கூடாதுன்னு கட்டளை போட்டிருந்தாங்க. அம்மையார் இறக்குற வரைக்கும் அவங்க யாருமே வரல. ஜெயலலிதா அம்மையார் இறந்த உடனே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய பூத உடல் வச்சிருக்கும் போது பின்னாடி பூரா அத்தனை பேர் நின்றது சசிகலாவுடைய உறவினர்கள். அப்போ ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாரை வரக்கூடாதுன்னு சொன்னாரோ அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அவருடைய மறைவுக்கு பின்னாடி வந்து நின்றதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்போ வந்து ஒரு வழக்கு ஏற்பட்டு அந்த வழக்கின் காரணமாக சசிகலா வந்து ஒரு பெருமுனைப்பு எடுத்து ஓபிஎஸ் கிட்டேருந்து தான் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு முயற்சி பண்ணாங்க. அதில் பல வழக்குகள் உள்ளார வந்து அவங்க வந்து பதவியேற்க முடியாத சூழ்நிலை வந்தனால அப்போ எடப்பாடியார் அவர்களுக்கு இந்த பதவி வழங்கப்பட்டது. அப்படி வழங்கப்பட்டிருக்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் நடந்தது பூரா ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி வந்து எங்களுடைய தயவில் நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் வெளியே அனுப்பிச்சிருக்கீங்க, அப்போ நீங்கள் வந்து துரோகிங்கிறது இவருடைய வெர்ஷன். அவர் எடப்பாடியார் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கனாக்கா, இல்லை நாங்கள் வந்து அதிமுகவினுடைய கட்சியை காப்பாற்ற வேண்டியது ஒரு பொதுச் செயலாளராக என்னுடைய கடமை. ஏன்னா இன்றைக்கி வந்து சசிகலா அம்மையாரும் 2027 வரைக்கும் தேர்தலில் நிற்க முடியாது. அவங்க ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டனால. ஸோ ஏற்கனவே அவங்க வந்திருக்காங்க வெளியே. அதனால் அவங்க வந்து இன்றைக்கி 27 வரைக்கும் அவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. டிடிவி தினகரன் வந்து அதிமுகவே இல்லை. அவர் ஏற்கனவே வெளியே போயிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னொரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கார். அப்போது இன்னொரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறவர் இங்கே அதிமுகவில் இருக்கக்கூடியவங்களை பார்த்து துரோகி அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது இன்றைக்கி. அப்போ வந்து இவங்க 2 பேர்த்துக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த அரசியல் குற்றச்சாட்டுகளில் அவங்களுக்கு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் சொல்கிறதுல இவர் அந்த மாதிரி சொல்கிறாரு, எடப்பாடி இப்படி சொல்கிறார். ஏன்னா இப்போ இன்றைக்கி 2.3% பக்கமாக 2021 தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வாக்கு எடுத்திருந்துச்சு. அவங்க வந்து எடுத்த வாக்கு வந்து திமுகவை தோற்கடிக்கலை, அவங்க எடுத்த வாக்கு வந்து அதிமுகவை தோற்கடிக்குது. அப்போ இபிஎஸ் எப்படி பார்க்குறாருனாக்கா, அதிமுகவினுடைய அதாவது அம்மாவுடைய ஆட்சி அமைங்கிறது தான் கொள்கைன்னு அமமுக ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி அதிமுகவினுடைய ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு எல்லாத்தையுமே இவர் வழி பண்ணிட்டு இருக்காருங்கும் போது இபிஎஸ் டிடிவியை துரோகியாக பார்க்குறாங்க, அதிமுக டிடிவியை துரோகியாக பார்க்குறாங்க. அப்போ சமீபமாக 2024 பாராளுமன்ற தேர்தல் கடக்கும்போது கூட ஓபிஎஸ்க்கு ஒரே ஒரு தொகுதி தான் பாரதிய ஜனதா என்டிஏல கொடுக்குறாங்க. அப்போ கூட அவர் வந்து ஹைலி டிசாட்டிஸ்ஃபைடு, இல்லை நான் இன்றைக்கே சொல்ல மாட்டேன், ஒரு நாள் 2 நாள் கழித்து தான் சொல்லணும், அப்புறம் தான் வந்து அவருடைய ஒப்புதலை கொடுக்குறாரு. டிடிவிக்கு வந்து அதிகமான சீட்டுகள் கொடுக்கும்போது ஐயோ எனக்கு எதுக்கு இத்தனை சீட்டு, எனக்கு இத்தனை சீட்லாம் வேண்டியதே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவருடைய வாக்கு வங்கியும் பார்த்திங்கன்னா 2024 பெரிய அளவுக்கு எம்பி தேர்தலில் சரிஞ்சு போச்சு. அப்போ இந்த மாதிரி வந்து 21ல் 2 சம்திங் இருந்தவர் இப்போ 2024 0.4% வந்துட்டனால அவங்க வந்து அமமுக வந்து தேஞ்சிக்கிட்டு இருக்குது, மக்களினுடைய நம்பிக்கை இழந்துக்கிட்டு இருக்குது. அவங்க அம்மா ஆட்சியை சொல்லி வர்றது நோக்கம்னு சொல்லிட்டு, ஆனால் அதிமுகவினுடைய ஆட்சி வர முடியாத அளவுக்கு, அதிமுக ஆட்சி வந்தால் யாருடைய ஆட்சி, அது அம்மாவனுடைய ஆட்சின்னு தான் அதிமுக காரங்க பூரா சொல்கிறது. அப்போ ஒரு பக்கம் அம்மாவுடைய ஆட்சியை வர்றதுக்கு உதவுங்கன்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் அம்மாவனுடைய ஆட்சி வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகளெல்லாம் செய்ய முடியுமோ அந்த மாதிரி வந்து டிடிவி செஞ்சுக்கிட்டு இருக்கனால டிடிவி வந்து தேஞ்சிக்கிட்டு வராரு, சரிஞ்சுக்கிட்டு வராரு, வாக்கு சதவீதத்தில் குறைஞ்சிக்கிட்டு வராருங்கிற அடிப்படையில் இபிஎஸ் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். இப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து அடுத்து அமைய போகிற ஆட்சி வந்து அம்மாவோட ஆட்சியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா இப்போ ரீசெண்டாக ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஆட்சி யார் தலைமையில் அமையும் அப்படின்ற கேட்ட கேள்விக்கு அவங்க தெளிவாக ஒரு பதில் சொல்லலை. ஸோ அதை பற்றி உங்களுக்கு கருத்து? இல்லை, அதான் இப்போ ஒரு பெருவாரியாக நம்ம வெளியாளுங்களை விட்டுருங்க. இன்றைக்கி அதிமுக கரைவேட்டி கட்டுறவங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அம்மாவனுடைய கட்சி இல்லை, அம்மா அவங்களுடைய ஜெயலலிதா அம்மையாரனுடைய கட்சி, ஜெயலலிதா அம்மையாரனுடைய ஆட்சிங்கிறது யாரை சொல்கிறாங்க? இன்றைக்கி டிடிவிவா சொல்கிறாங்க. ஏன்னா அவர் இன்னொரு கட்சிக்கே போயிட்டார், அவருக்கும் அதிமுக இன்றைக்கி சம்மந்தமே கிடையாது. ஓபிஎஸ்ஸை சொல்கிறாங்களா? ஓபிஎஸ் இன்றைக்கி பிரிஞ்சு போயிட்டார், அதாவது நீக்கப்பட்டவர்ன்றார் இபிஎஸ்னால். இன்றைக்கி அப்படி வந்து ஓபிஎஸ் பின்னாடி தான் அத்தனை அதிமுக தொண்டர்களும் இருக்காங்கன்னா இன்றைக்கி இபிஎஸ் தானே கேட்டுக்கிட்டு இருக்கணும், எங்களை வந்து ஒன்று சேர்த்துக்கிங்கன்னு. இபிஎஸ் இல்லை ஓபிஎஸ்ஸை பார்த்து கேட்டிருக்கணும். ஏன் ஓபிஎஸ் இன்றைக்கி இபிஎஸ்ஸை பார்த்து எங்களை ஒன்று சேருங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா,
கட்சி ஆகட்டும், சின்னம் ஆகட்டும், கட்சி தொண்டர்கள் ஆகட்டும், நிர்வாகிகள் எல்லாருமே இபிஎஸ் பின்னாடி தான் நிற்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து மற்றவங்க தான் அதிமுகக்குள்ளார வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இன்னைக்கு ஒரு அம்மாவனுடைய ஆட்சியை வர வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அது அதிமுகவினுடைய ஆட்சியை தான் சசிகலா அம்மையார் சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க வந்து சொல்லக்கூடியது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கக்கூடிய இனிமேலும் கூட்டணியில் பங்கெடுக்கக்கூடிய கட்சிகளினுடைய ஆட்சி அமையுங்கிறது தான் என்னுடைய பார்வையா நான் பார்க்குறேன். சார், எந்த காரணத்துக்காக அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி எடப்பாடி அவர்களுக்கு பின்னாடி இருக்கு? ஏன்னா ஜெயலலிதா அம்மா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, எங்க அம்மாவுக்கு அடுத்து எங்க அம்மா இருந்து என்னை எந்த அளவுக்கு பார்த்துருப்பாங்களோ அந்த அளவுக்கு சசிகலா என்னை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சசிகலாவோட இவ்வளோ இவ்வளோ கூட ஒரு பிணைப்போட இருந்த அவங்க ஒருத்தவங்க அவங்க கிட்ட கட்சி போகாம எதுக்கு எடப்பாடி அவர்கள்ட்ட கட்சி போச்சு? இல்லை, நீங்கள் ஒரு அம்மாவா நீங்கள் வந்து கூட தோழியாக இருந்து நீங்கள் பார்த்துக்கிறது வேறு. அது சசிகலா அண்ட் ஜெயலலிதா அம்மையாருடைய தனிப்பட்ட நட்பு. அதை வந்து நீங்கள் கட்சியில் அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால், நீங்கள் சொல்கிறது நியாயமாக இருக்கிற மாதிரி இருந்தால், துணை பொதுச் செயலாளராக ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதே சசிகலாவை வச்சிருக்கணும்ல. எங்கேயாவது சசிகலாவை வந்து ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கட்சி பதவி ஏதாவது ஒரு சிறு பதவினாச்சும் கொடுத்தாங்களா? எந்த பதவியும் கிடையாது. சில நேரத்தில் அவங்க குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் சசிகலாவை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எந்த காரணத்துக்காக அவங்க குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருக்காங்க? அவங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா, அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல, அரசாங்க விஷயங்கள்லையாகட்டும், அரசியல் விஷயங்கள்லையாகட்டும், ஜெயலலிதாவினுடைய பெயரையோ இல்லை அதிமுகவினுடைய பெயரையோ பயன்படுத்தி அதுக்கு நல்பெயர் வராத அளவுக்கு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தனால அதையெல்லாம் வந்து ஒதுக்கி வைக்கணும். எந்த இடத்துலையும் வந்து கட்சி தான் இட்ஸ் பிகர் தேன் எனிபடி. இன்றைக்கி ஜெயலலிதா அம்மையார் இல்லை, அதிமுக இருக்குது. அப்போ அந்த மாதிரி இந்த அதிமுகங்கிற கட்சி, இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் நான் சொல்கிறது. அப்போ ஒவ்வொரு கட்சியும் வந்து இட்ஸ் பிகர் தேன் இண்டிவிஜுவல் லீடர்ஸ். அப்போ அந்த கட்சி வந்து ஆண்டாண்டு காலத்துக்கு போகணுங்கும் போது அவங்க இதெல்லாம் வந்து யாரையுமே கூட சேர்த்துல. அப்படி நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கிற மாதிரி இருந்தால் சசிகலா அம்மையாருக்கு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே பதவி கொடுத்துருக்கணும், கொடுக்கல. அப்போ இன்றைக்கி வந்து ஜெயலலிதா அம்மையார்கிட்ட ஒரு தடவை வந்து பேட்டி எடுக்கிறாங்க, ஆங்கில இதில் வந்து பேட்டி எடுக்கும்போது கரண் அதான் எடுக்கிறாரு. அப்போ வந்து யார் உங்களுக்கு அடுத்தது தலைவர்னு கேட்கும்போது ஜெயலலிதா அம்மையார் அப்பயே சொல்கிறாரு, என்னையை வந்து எம்ஜிஆர் அவர்கள் கரம் பிடிச்செல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த பதவியில் உட்கார வைக்கல, நானாக என்னுடைய திறமையில் கையை ஊனி கரணம் போட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு அப்புறமும் நான் யாரையும் கை காமிக்க விரும்பலை. இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க திறமையான ஆட்கள் வந்து இந்த பதவியில் வந்து உட்காருவாங்க, அந்த பதவிக்கு உண்டான ஆளை அந்த பதவியை தேர்ந்தெடுக்குங்கிற மாதிரி தான் ஜெயலலிதா அம்மையார் அந்த கரண் தாப்பர்கிட்ட இன்டர்வியூவில் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து யாரையும் கை காட்ட விரும்பலை. அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரசியல் நிகழ்வுகள் அதிமுக என்னென்ன நடந்துச்சுங்கிறத பார்த்தோம். ஓபிஎஸும் இபிஎஸ் அவர்களும் இருக்கும்போது தான் டிடிவியையும் சசிகலா அம்மையாரையும் வெளியே அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் சில கட்சிக்கு எதிரான நடவடிக்கையில் ஓபிஎஸ் ஈடுபட்டாருங்கிற காரணத்துக்காக செயற்குழுவில் பொதுக்குழுவில் கூட்டி 2500 உறுப்பினர்களுக்கு மேலே கையெழுத்து வாங்கி அவங்கக்கிட்ட முடிவு எடுத்து அதிலிருந்து ஓபிஎஸும் விலக்கி வைக்கப்படுறார். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி கட்சி வந்து முழுக்க இன்றைக்கி தேதியில் இபிஎஸ்க்கு பின்னாடி இருக்குது. அப்போ ஒரு அதிமுகவினுடைய ஆட்சிங்கும் போது அவருடைய தலைமையின் கீழே வரக்கூடிய ஆட்சியாக தான் இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். சார், இப்போ வந்து எம்ஜிஆர் அமைச்சரவையிலிருந்து இருந்த ஒரு ஆள் யாருன்னா செங்கோட்டையன். அதிமுகவில் வந்து ஒரு பழமையான ஒரு அரசியல்வாதி. அவர் எதுக்கு கட்சியிலிருந்து நீக்கினாங்க? நீங்கள் உங்களுக்கு செய்திகள் தெரிஞ்சிருக்கும். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுகவை பிரிஞ்சு போனவங்களை பூரா ஒன்று சேர்த்தணும். முதல்ல எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இது பிரிஞ்சு போனவங்களில் நீக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஒரு நல்லெண்ண அடிப்படையிலேயே வந்து செங்கோட்டையன் பேசுகிறாருங்க. ஏன்னா நானும் இதே கருத்துக்களெல்லாம் முதல்ல வந்து எடப்பாடி அவர்களே சொல்லியிருக்கேன், ஏன் நீங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேரக்கூடாது, உங்களுடைய நலன் கருதி நாச்சுக்கு நீங்கள் சேர்த்தலாமேன்ட்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்துலையும் வந்து செங்கோட்டையன் சொல்கிறாருந்தாருக்காரனை கூட வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி யாராவது எந்த கட்சி தலைவருக்காவது 10 நாள் உங்களுக்கு கெடுன்னு சொல்ல முடியுமா? இவர் 10 நாள் கெடு கொடுத்தார். யார்? செங்கோட்டையன் அவர்கள். இப்போ அதுக்கப்புறம் பத்திரிகையில் பேட்டியில் மாற்றினார், இல்லை நான் கெடுவெல்லாம் கொடுக்கலன்னார். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் டெல்லி போயிட்டு வந்தது யார் அழைச்சி போயிட்டு வந்தான்னு சொன்னார்? பாரதிய ஜனதாலேருந்து அழைப்பு வந்து தான் நான் போனேன்னு சொன்னார் இல்லையா? அதிமுகவை அவங்க ஒன்று சேர்த்துறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன சொல்கிறாரு அதே பத்திரிகை இதில்? இல்லை, அந்த மாதிரி வந்து எதுவுமே பாரதிய ஜனதா சொல்லலை. அப்போ முன்னுக்கு பின் புறணா பேசுகிறத செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த 2 உதாரணங்களே பெரிய அளவுக்கு சான்றாக இருக்குது. அப்போ இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள் வந்து சீனியராக இருக்கிற ஒரே காரணத்தினால தான் அன்றைக்கி 10 நாள் கெடு விதிச்சும் போது கூட எடப்பாடியார் அவர்கள் வந்து அவங்கள வந்து கட்சியை விட்டு நீக்கலை, பதவியிலிருந்து மட்டும் நீக்கியிருந்தாங்க, அடிப்படை உறுப்பினர்களை வச்சுருந்தாங்க. அப்போ வந்து இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவருக்கு வந்து இந்த சத்யபாமாங்கிற முன்னாள் எம்பி அவங்கெல்லாம் அவங்களுடைய நட்பு வட்டாரங்கள். அப்போ வந்து
ஒரு 2000 பேர்த்துக்கு பக்கமாக நிர்வாகிகள் எல்லாம் நாங்கள் வந்து ராஜினாமா பண்ணுறோங்க, அதெல்லாம் ராஜினாமாவை எல்லாம் கலெக்ட் பண்ணி பத்திரிக்கை ப்ரெஸ் மீட் கொடுத்ததையெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ அவர் பேசுறத வந்து நீங்க முன்னுக்கு பின் முரணா பேசுறாரு அப்படின்றத நம்ம யோசிக்காம எம்ஜிஆர் ஆட்சியில இருந்து இந்த கட்சியை பார்த்துட்டு இருந்திருக்காரு. சோ அவர் ஆட்சி பிரகாரம் எல்லாம் ஒன்றிணைந்து நடந்தா தமிழ்நாடு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பண்றாரு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்லை, அதுக்காக தான் நான் சான்று கொடுக்க வரேன் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிற இல்லைங்கிறது தான் நான் சொல்ல வரேன். அப்போது அன்னைக்கு கூட அவர் பதவியிலேருந்து நீக்கல, அடிப்படை பதவியிலேருந்து எடுத்துட்டு அடிப்படை உறுப்பினராக வச்சிருக்காரு. நீங்கள் சொன்ன காரணத்துக்காக தான். இல்லை, அந்த காலத்துலேருந்து இருக்காரு சீனியர்ன்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ இவருடைய ஐயா முத்துராமலிங்கம் அவர்களுடைய ஜெயந்திக்கு போனாரா இல்லையா, ஓபிஎஸ் கூட ஒரே காரில் பயணிச்சார், அதெல்லாம் கூட தப்பு இல்லை. ஆனால் அங்கே போயிட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது டிடிவி தினகரன் இருக்கார். அந்த ப்ரெஸ் மீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன கோஷம் வருது, எடப்பாடிக்கு டெபாசிட் போகணும், எடப்பாடிக்கு டெபாசிட் போகணும், இதுதான் கோஷம். எடப்பாடி இன்னைக்கு யாரு? எதிர்கட்சி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். இப்போ எடப்பாடி தோத்தாருன்னா யாரு தோக்கும்? அதிமுக தோக்கும். அப்போ நீங்க இன்னைக்கு எடப்பாடியை தோக்கடிக்கணுங்கிறதுல போய் பேசும்போது நீங்க யாரை தோக்கடிக்குன்னு பேசுறீங்க? அதிமுகவை தோக்கடி. அப்போ சரி, அதிமுக தோற்குதுன்னு வச்சுங்க, யார் ஜெயிப்பாங்க? திமுக. அப்போ திமுகவை ஜெயிக்கிறதுக்கு தான் இந்த 3 பேர் அங்கே வந்து உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது, இதுக்கப்புறம் கூட ஒரு இபிஎஸ் வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா வெளியிருந்து நம்மளே கேட்போம் இல்லையா, என்னங்க இந்த அளவுக்கு இருக்குது, என்னங்க லீடர்ஷிப்னு கேட்போம்ல. அப்போ 78 வயது செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கு ஆகுது. அந்த காலத்திலேருந்து எம்ஜிஆர் கூட வரைக்கும் அவர் கொட்ட காலத்திலேருந்து இருக்கிறவங்க இந்த மாதிரி நடவடிக்கையிலேயே இறங்கணும். நீங்கள் கட்சியை ஒன்றிணைக்குங்கிறது என்ன? தினகரனா உங்களுக்கு ஒன்றிணைக்க போகிறாரு, அவரு கூட போய் நீங்கள் எதுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க? ஓபிஎஸ் கூட ஓகே நான் அதிமுக வரணும்னு சொல்கிறாரு, டிடிவி தினகரன் அதிமுகவுக்கு வரணும்னு சொல்லிட்டுருக்காரா? அவர் இன்னொரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவர்கிட்ட போய் பக்கத்தில் நின்றுட்டு நாங்கள் அதிமுகவை ஒன்று சேர்த்தோம்னா இது ஒரு காமெடி சீனாக இல்லையா? இப்போ நீங்கள் ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு அதிமுகவை பூரா ஒன்றிணைக்கணும்னு கேஎஸ் செங்கோட்டையன் பேசுகிறதும் ஒன்று தான், டிடிவி தினகரன் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு இந்த மாதிரி கூற்று சொல்கிறதும் ஒன்று தான். அப்போது இதை கூட பார்த்துக்கிட்டு எடப்பாடியார் அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுக்காமல் எப்படி இருக்க முடியும்? கட்சி தொண்டர்கள் கரைவேட்டி கட்டியிருக்கிறாள் ஏற்றுக்க மாட்டாங்களே இதை. இப்போ டிடிவி தினகரன் பண்ற செயல்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு அகெயின்ஸ்டா இல்ல அதிமுகக்கே அகெயின்ஸ்டா இருக்குன்றீங்க? அதிமுக அகெயின்ஸ்ட். அப்போ நீங்க ஒரு பக்கம் அம்மாவனுடைய ஆட்சி வர வைப்பன்றீங்க, இப்போ எடப்பாடியை தோக்கடிக்கும் போது எடப்பாடி தோக்குறதுல அதிமுக தோக்கும். அதிமுக தோத்தா யார் ஜெயிக்கும்? திமுக ஜெயிக்கும். அப்போ உங்களுடைய நோக்கம், அமமுகவுடைய நோக்கம் திமுகவை ஜெயிக்க வைக்கிறதா? அப்போ எந்த அதிமுக கரைவேட்டி கட்டி இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்களை நம்பி ஆமா ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க? முதல்ல வந்து இல்லை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா பரவாயில்லன்னு நினைச்ச அதிமுக தொண்டர்கள் கூட நல்ல வேலை இபிஎஸ் இவ்வளவு நாள் வந்து ஏன் சேர்த்தா முட்டாருங்கிறது இப்போதான் நமக்கு புரியுது. அப்போ இபிஎஸ் எடுத்த நடவடிக்கை கரெக்டான நடவடிக்கை தானே இன்னைக்கு அவங்க பேசிட்டு இருக்கிறதே நம்மளால பார்க்க முடியுது கண்கூட. சார், இப்போ வந்து ஏடிஎம்கேவா இருக்கட்டும் இல்லை டிவிகேவா இருக்கட்டும், இந்த 2 கட்சியில இருந்தும் இல்லை நிறைய கட்சிகள்ல இருந்து பிரிகிற தொண்டர்கள் எல்லாமே டிஎம்கேல போய் சேர்ந்துடுறாங்க. ஸோ ஒருவேளை ஃபியூச்சர் வந்து டிஎம்கே கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு தகவலா இருக்குமா? இல்லை, இது வந்து ஒரு கட்டமைப்புக்காக அவங்க ஏற்படுத்துறது. இப்போ சமீபமாக கொஞ்சம் 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து 3000 பேர் பிரிஞ்சு வந்து சேர்ந்தாங்கன்னு ஒரு விழா எடுத்தாங்க. டிவிகேல இருந்து வைஷ்ணவி சேர்ந்தாங்க. அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் வந்து நம்ம அந்த மாதிரி. இப்போ வந்து சார் ஏடிஎம்கேல இருந்து ஒருத்தர் சேர்ந்திருக்காரு, அவரு மனோஜ் பாண்டியன். அவர் அதிமுகலேருந்து போகல, ஓபிஎஸ்க்கு பின்னாடி நின்று போனவர், அதிமுக கட்சியிலேருந்து போகல. அப்போ ஓபிஎஸ்க்கு பின்னாடி இருந்து போனார். சரி, இருந்தாலும் ஜெயலலிதா அம்மாவோட ஆதரவாளர் தானே அவரும்? இல்லை, நான் சொல்கிறது ஜெயலலிதா அம்மாவனுடைய ஆதரவாளர்னால இன்றைக்கி உங்களுடைய ஸ்டாண்டு, உங்களுடைய நடவடிக்கை என்ன இருக்குது? இப்போ ஓபிஎஸ் ஐயா என்டிஏலேருந்து வெளியே வந்தார். என்டிஏலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் யாரை போய் பார்த்தாரு? அவர் ஸ்டாலினை போய் பார்க்குறாரு. ஸ்டாலின் ஐயா காலையில் தான் பார்க்கில் பார்க்குறாரு, பார்த்து நலம் விசாரிக்கிறார். திருப்பி அன்றைக்கே வந்து போய் பார்க்குறதுக்கு ஏன் போய் பார்க்கணும்? ஓபிஎஸ் ஐயா என்டிஏலேருந்து வந்துட்டோன்னு சொன்ன அடுத்த நாள். அப்போ போகும்போது அவருக்கு கொரோனா காரணம் என்னென்னா, இல்லை வந்து உடம்பும் விசாரித்தேன், அதே சமயம் துக்கமும் விசாரித்தேன், எங்கள் அண்ணன் இறந்துட்டார். எங்கேயாவது துக்கம் விசாரிக்கிறது கூடையில் பழத்தை வாங்கிட்டு போவாங்களா தமிழ்நாட்டில்? அப்போ என்ன அர்த்தம்னா, என்டிஏவை பயப்படுத்துறதுக்காக நீங்கள் திமுக கிட்ட போய் நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் இது வந்து பொலிட்டிக்கல் சூசைடு இல்லையா? இதெல்லாம் தான் வந்து அவங்க பண்ணுற மைனஸ் பாயிண்ட் ஓபிஎஸ் சைடில். அப்போ அதே மாதிரி இப்போ நாம் தமிழர்லேருந்து 3000 பேர் வந்துட்டாங்கன்னு அது யார் தலைமை தாங்கினது? ஐயா முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும். அவங்க சைடில் இருந்து எல்லாருமே பத்திரிகை உங்களை மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் அங்கே போயிட்டு நின்று பேட்டி எடுக்கும்போது தான் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் அந்த காலத்துலேருந்தே திமுகவில் தான் இருக்கிறோம், தலைவர் ஏதோ பேசுகிறாருன்னு சொன்னாங்க, மீட்டிங்குன்னு சொன்னாங்க, மெட்ராஸ் வரைக்கும் வாங்கன்னு சொன்னாங்க, இதுக்காக நாங்கள் வந்தோன்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் வந்து ஒரு கட்டமைக்கக்கூடியது. இப்போ இன்றைக்கி வந்து மனோஜ் பாண்டியன் போயிருக்காருனாக்கா, இன்றைக்கி வந்து மனோஜ் பாண்டியன் நினச்சிருப்பாரு, இல்லை ஓபிஎஸ்க்கு பின்னாடி நிற்கிறனால நமக்கு அரசியல் எதிர்காலம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்துருக்கலாம்.
அப்போ இந்த மாதிரி சில பேர்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு சில நபர்கள் தாவே கலந்து போகிறோன்னா அவங்கள என்ன பெரிய அப்படியே ஆகச்சிறந்த அரசியல் விஞ்ஞானிகளா? நீங்கள் சொல்கிற தாவே கலந்து ஒரு பெண்மணியை சொன்னீங்களா, அவங்கள அரசியல் விஞ்ஞானிகளா என்ன? அப்போ இதெல்லாம் வந்து சும்மா ஒரு 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 அவங்களுக்கு வந்து ஒரு 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 ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு ஷோ காமிக்கிறதுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன நடவடிக்கையெல்லாம் காமிக்கணும். பாருங்க, இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா, பாருங்கள் எல்லா கட்சியிலேருந்து பிரிஞ்சு எங்ககிட்ட வராங்க அப்படின்னு. இப்போ இதெல்லாம் அதுக்கு தான் உதவுமே ஒழிய இது பெரிய அளவுக்கு வாக்கரசியலில் இதெல்லாம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. அண்ணாமலை எதற்கு பிஜேபி மாநில தலைவர் பொறுப்புல இருந்து விலக்கப்பட்டார்? ஏன்னா அவருக்கு வந்து மத்தியில பொறுப்பு தர்றதா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மாநிலத்தில இருந்து பதவி விலகுறாங்க. ஸோ இன்னும் அவருக்கு மத்தியில பொறுப்பு தந்தா மாதிரியும் இல்லை, அவர் பிஜேபியில இருந்து முழுசா விலகினா மாதிரி இருக்கு. ஸோ அதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க. இல்லை, பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில் எப்பயுமே பொறுமை தான் முக்கியம். ஏன்னா எல்லாமே அந்த கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு அவங்க அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சிங்கிறதெல்லாம் விட்டுருங்க, அந்த விமர்சனத்துக்குள்ளார போகலாம். ஆனால் பாரதிய ஜனதாவுடைய கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு எல்லாமே வந்து உயர்வு கிடைச்சிருக்கு. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அம்மையார் இருக்காங்க. அவங்க வந்து இங்கே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நக்கல் நையாண்டிக்கு உள்ளாரப்பட்டாங்க. அவங்கள பற்றி பயங்கரமான மீம்ஸ் எல்லாம் வந்துச்சு. இருந்தாலும் பாரதிய ஜனதாக்காக அவங்க செய்ய செயல்பாடுகள் வந்து பெரிய செயல்பாடுகள். அதை அங்கீகரித்து அவங்கள வந்து கவர்னர் ஆக்குனாங்க. இலகணேசன் ஐயாவை எடுத்துக்கங்க, அவரையும் வந்து கவர்னர் ஆக்குனாங்க. கோயம்புத்தூர் சிபி ராதாகிருஷ்ணன் எடுத்துங்க, அவரையும் கவர்னர் ஆக்குனாங்க. அப்போ இந்த கட்சிக்காக உழைக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல அங்கீகாரம் கொடுக்கறதுல பாரதிய ஜனதா தவறுறது இல்லை. ஆனால் அந்த கட்சியில் உங்களுக்கு பொறுமை வேணும். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பாரதிய ஜனதாக்காக திறம்பட வேலை பார்த்தாரா? வேலை பார்த்தார், அதில் மாற்று கருத்து இல்லை. நல்ல வாக்கு சேகரிச்சாரு, கூட்டணி அமைச்சாரு. வந்து ஒரு கூட்டத்துல சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டுல பாஜக வந்து நிறைய பேருக்கு தெரியறதுக்கு காரணமே அண்ணாமலை தான். இப்ப அவரையும் பதவியில இருந்து எடுத்துட்டாங்க, பாஜக இருக்கிற இடம் தெரியாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து அண்ணாமலைக்கு ஆபத்து. உங்களை யார் பாராட்டுறாங்கிறது முக்கியம். இப்போ பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு தலைவரை வந்து மாற்றிட்டாங்களேன்னு திமுக வந்து வருத்தப்படுதுன்னா அது எதை நோக்கி போகுங்கிறத நீங்கள் யூகிக்கணும். அப்போது இன்றைக்கி வந்து இவர் அண்ணாமலையை வந்து அன்றைக்கி எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, 2024 அதிமுக கூட வந்து கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கணுங்கிறது தான் பாரதிய ஜனதாவினுடைய ஹைகமாண்டில் இருக்கிற விருப்பம் கூட. ஆனால் இங்கே வந்து அண்ணாமலைக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. இவர் பெரிய அளவுக்கு வந்து அதை விமர்சனம் பண்ணுறாரு. அதிமுகவினுடைய தலைவர்களை அதிமுக தலைவர்கள் சுட்டி காட்டியும் அதை வந்து அவர் நிறுத்துகிற மாதிரி தெரியல. அவர் ரொம்பவே அக்ரெசிவாக போய்கிட்டு இருந்தார். ஏன்னா நீங்கள் தனிப்பட்ட பார்ட்டியாக இருக்கும்போது யூ கோ அக்ரெசிவ். பட் நீங்கள் ஒரு கூட்டணி வைக்கணுங்கும் போது ஒரு ஹைகமாண்டும் விரும்புதுங்கும் போது அதில் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஹைகமாண்டை நீங்கள் வந்து ஒபே பண்ணணும். பட் இருந்தாலும் வந்து அப்போ வந்து அதிமுக ஒரு த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டுக்கு வருது. இல்லை, இதுக்கு மேலே இவருடைய கிரிட்டிசிசத்தை வந்து நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது. அப்போ அவங்க மத்தியில் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் வந்து இவரை ஸ்டாப் பண்ணணும், இல்லைனா எங்களுக்கு கூட்டணியில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடியார் வந்து டிசைட் பண்ணுறாங்க அதிமுக கட்சி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ அண்ணாமலைக்கு என்ன தான் ஒரு பர்சனல் ஆம்பிஷன் இருந்தாலும் ஒரு பாரதிய ஜனதா கட்சி, இப்போ அண்ணாமலைங்கிறவர் பாரதிய ஜனதாக்குள்ளார் வந்ததுக்கப்புறம் தான் அண்ணாமலை எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி யாராவது நமக்கு தெரியுமா? அப்போ யார் அவர் என்ன ஏதுங்கிறலாம் இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளார் வந்ததுக்கப்புறம் தான். அப்போ இன்றைக்கி பாரதிய ஜனதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சரி இவர் இந்த அளவுக்கு ஹோப் கொடுக்குறாரு, தனியாக கூட நிற்கலாம், நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25-27% தனிப்பட்ட கட்சியாகவே வாங்க முடியுங்கிற ஹோப் வந்து அண்ணாமலை கொடுத்தாரு. சரி, பாரதிய ஜனதா கட்சியும் பார்த்திங்கனாக்கா அவங்களும் வந்து அந்த காங்கிரஸ் மாதிரி இல்லாமல் அந்த ஸ்டேட் லீடர்ஷிப்புக்கு ஒரு பவர் கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் உங்களுடைய விருப்பப்படுறதுக்கு செய்யுங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தாங்க. அந்த ஃப்ரீ ஹேண்டில் இவர் ஓவர் கான்ஃபிடென்ஸில் டெசிஷன் எடுத்து இந்த மாதிரிலாம் பேசினனால அவர் முடியலன்ட்டார் எடப்பாடி. பட் இருந்தாலும் எலெக்ஷன் வரைக்கும் இவர் ஐயா மோடியும் அமித்ஷாவும் ரொம்ப முயற்சி பண்ணாங்க அதிமுக கூட போகலைன்னா வெற்றி வாய்ப்பு இல்லைங்கிறத பாரதிய ஜனதா ஹைகமாண்ட் புரிஞ்சுக்கிச்சு. இல்லை, அண்ணாமலை சொல்கிற அளவுக்கு இங்கே கால நிலவரம் இல்லை, அப்போ நம்ம அதிமுக கூட போய் தான் நம்ம சீட்டை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நிலவரம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க போய் அப்ரோச் பண்ணுறாங்க. பட் எடப்பாடியார் அவர்கள் வந்து இல்லை, அண்ணாமலை தலைவராக இருக்கிற வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, முக்கா கிணறு அண்ணாமலையை வச்சு தாண்டியாச்சு, அப்புறம் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் பாரதிய ஜனதா வந்து ஓகே லெட் அஸ் கோ அலோன்கிற அந்த டெசிஷன் எடுத்தது. அதிமுக இல்லாமல் அதனுடைய பலன் தான் நம்ம 24 பார்த்தோம், கம்ப்ளீட் வாஷ் அவுட். அப்போ இதில் வந்து பாரதிய ஜனதா வந்து தெளிவாகவே அவங்க பாடம் படிச்சிருக்காங்க. இல்லை, அதிமுக இல்லாமல் நம்ம இங்கே பண்ண முடியாது. எதிர் அதிமுகவோ திமுகவோ கூட்டணியில் வந்து இருக்கணும், தமிழ்நாட்டில் வரணும் ஸ்ட்ராங்காக அப்படிங்கும் போது தான் அவங்க திருப்பி இன்றைக்கி 2026 தேர்தல் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ வந்து
மற்ற கட்சிகளை விட இன்றைக்கி நீங்கள் பாரதிய ஜனதாவை பார்க்கும்போது இட்ஸ் அ கம்ப்ளீட்லி பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ். சொல்லுவாங்களே ஒரு படத்தில், நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர்றான்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி இன்றைக்கி பாரதிய ஜனதா நித்தம் தேர்தலை சந்திச்சு, நமக்கெல்லாம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல். அவங்க வந்து இன்றைக்கி இந்தியாவில் பெரும்பான்மையான மாநிலங்கள், மத்திய யூனியன் டெரிட்டரிஸ் அவங்க ஆண்டுட்டு இருக்கும்போது எப்பயுமே தேர்தலையே சுவாசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இவங்க யோசிக்க முடியாத விஷயங்களெல்லாம் அவங்க செஞ்சு முடிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கட்சி அரசியல் ரீதியாக. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது 2026 அண்ணாமலை சொல்கிற பேச்சை கேட்டு போனோம்னா நமக்கு பேக் ஃபயர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதிமுக கூட கூட்டணி வைக்குங்கிற முடிவுக்கு வராங்க. எடப்பாடி ஸ்டிக் டு இஸ் கன்ஸ், இல்லை அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னனால தான் அந்த கம்பல்ஷனில் வந்து அண்ணாமலை வெளியெடுக்கப்பட்டுட்டு அவங்க வந்து கூட்டணி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கூட்டணி அனௌன்ஸ் பண்ணும்போது கூட அண்ணாமலை வந்து தலைவராக இருக்கிறார். அடுத்த நாள் தான் மாற்றப்படுறார். அதனால தான் காலையில் வர வேண்டிய எடப்பாடி சாயந்தரம் தான் ப்ரெஸ் மீட் நடக்குது. ஏன்னா அதுக்குள்ளார இவ்வளோ பிரச்சனைகளை வந்து பாரதிய ஜனதா சைடில் வந்து அவங்க சரி செய்ய வேண்டியது இருந்தனால தான் எடப்பாடி விடாப்பிடியாக இருந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும்னு சொல்லிட்டு இந்த கூட்டணியை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுது. அப்போ அந்த காரணத்துக்காக அண்ணாமலை அவர்கள் வந்து பாரதிய ஜனதாவினுடைய தலைமையிலிருந்து எடுக்கப்பட்டார். அதுக்கப்புறமும் அப்பயே சொல்லப்பட்டது, இல்லை மத்திய ஏதோ ஒரு பதவி, இல்லை ஒரு பார்ட்டியினுடைய பதவி ஐ லெவலுக்கு வந்து இவரெல்லாம் கொண்டு போகிறோம். பட் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் தமிழ்நாட்டில் தான் அரசியல் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இட் வாஸ் அண்ணாமலை ஹூ செட் நோ. பாரதிய ஜனதா அகாமடேட் பண்ணுறதுக்கு இருந்தாலும் அண்ணாமலைக்கு அந்த எண்ணம் இல்லை, நம்ம அவுட் ஆஃப் தமிழ்நாடெல்லாம் போகணுங்கிறது. அவருக்கு இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் வியூவில் உட்காந்துருக்கார் அண்ணாமலை. அவர் இன்னும் நம்ம எப்படியெல்லாம் காயின் ஊற்றணுங்கிற அவருக்குன்னு ஒரு அஜெண்டா, அவருக்குன்னு ஒரு தனி கேம் பிளான் இருக்குது. அந்த கேம் பிளானில் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா he could not able to accommodate. இன்றைக்கி சூழ்நிலையில் பாரதிய ஜனதாவும் இவரை பெரிய அளவுக்கு அகாமடேட் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இல்லை. என்ன காரணம், இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அண்ணாமலை அன்பு கூட்டங்கிறதெல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கிட்டு இருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஜனவரி மாதத்துலேயே ஒரு தனி கட்சி அண்ணாமலை ஸ்டார்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு இப்போ நான் கேட்கலான்னு இருந்தேன். அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. அது உண்மையா பொய்யா? சப்போஸ் அப்படி ஸ்டார்ட் பண்ணிருந்தாருன்னா அவருக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குமா? ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் அண்ணாமலையாக இருக்கிறது வந்து பாரதிய ஜனதாவில், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாரதிய ஜனதாக்குள்ளே வந்தனால தான் அண்ணாமலைக்கு இவ்வளோ பாப்புலாரிட்டி, இவ்வளோ புகழ். இதே ஒரு தனி கட்சி ஆரம்பித்து வந்து இவர் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தா இவ்வளோ ப்ரெஸ் கவரேஜ் வந்திருக்காது. ஏன்னா அவர் வந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி பெரிய செலிபிரிட்டி இல்லை, நமக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து பாரதிய ஜனதாவா அண்ணாமலையா அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய பிராண்ட் பில்டிங் வந்துருச்சு. நல்லது தான், ஒவ்வொரு தலைவரும் அவங்களுக்கு உண்டான பிராண்டை பில்ட் பண்ணணும், அதில் தப்பு இல்லை. ஆனால் வந்து நீங்கள் பார்ட்டியை விட நீங்கள் வந்து உங்களுடைய பிராண்டை பில்ட் பண்ணும்போது பார்ட்டியும் வந்து அதை நீங்கள் வந்து கொண்டு போகணும் உங்களுக்கு. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து இவர் கொஞ்சம் நழுவிட்டார். இவருடைய பிராண்டிங் மட்டுமே ஒரு பெரிய லெவலுக்கு வந்து வச்சு பண்ணிட்டார். இப்போ நீங்கள் அண்ணாமலை வந்து வெளியே வந்தார் இல்லையா பதவி விட்டு, ஏதாவது ஒரு நிர்வாகி அந்த பதவி விலகி வந்தாங்களா? பாரதிய ஜனதாவிலேருந்து அண்ணாமலை தலைவரை மாற்றி நயினார் நாகேந்திரன் போட்டாங்களே, எங்கேயாவது ஒரு நிர்வாகி இல்லை நீங்கள் அண்ணாமலை எடுத்துட்டீங்க நாங்கள் வெளியே வரோன்னு யாராவது வந்தாங்களா? அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய காம்ரேடரிஷிப் வந்து இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ அது என்ன காரணம்னு தெரியல, அது அண்ணாமலை அவர்கள் தான் இதெல்லாம் கூர்ந்து கவனிக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது அவர் இன்றைக்கி தனிப்பட்ட லெவலில் அந்த கட்சிக்காக பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி லெவலில் இந்த கட்சி தனிப்பட்ட முறையில் போனார்னா அவருக்கு பல சேலஞ்சஸ் இருக்குது. he cannot fight the battles at 360 டிகிரி. ஏன்னா நீங்கள் அதிமுகவும் எகென்ஸ்டாக ஃபைட் பண்ணி ஆகணும். அந்த கூட்டணியில் இருக்க பாரதிய ஜனதா இப்போ நீங்கள் அந்த கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா அதிமுக கூட கூட்டணியில் போகலன்னா நீங்கள் அதையும் அதிமுக கூட்டணியும் விமர்சிச்சாகணும்ல. அப்போ பாரதிய ஜனதாவையும் நீங்கள் விமர்சிச்சாகணும்ல, திமுகவும் விமர்சிச்சாகணும், நீங்கள் எல்லா கட்சியும் நீங்கள் விமர்சிச்சாகணும். அப்போ எல்லா கார்னர்லையும் நீங்கள் ஃபைட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. பட் இஸ் அன் ஐபிஎஸ் பர்சன், நாலேஜ் வைஸ் கேலிபர் வைஸ் எனக்கு டவுட் கிடையாது அவர் மேலே. பட் குட் ஏபிள் டு ஃபைட் த பேட்டில் 360 டிகிரிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. சரி சார், அரசியல் தொடர்பான உட்கட்சி விவரங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.